தற்போது பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்ற அண்மை செய்தி குறித்தான நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். கட்சியின் பொதுக்குழு தீர்மானத்தில் இந்த நிகழ்வு நிறைவேற்றப்பட்ட அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பாமகவில் தலைவராக அன்புமணி தொடர்வார் என்று இந்த தீர்மானமானது பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று சென்னை மாமல்லபுரத்தில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில, மாவட்ட, நகரத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்துமே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்தினுடைய அரங்கின் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வரிசையில் கூட ஒரே ஒரு நாற்காலி காலியாக இருக்கிறது. அது பாமக நிறுவனர் ராமதாசுக்காக விடப்பட்ட ஒரு காலியான நாற்காலியாக பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது தீர்மானம் ஒன்றானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவை வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வீழ்த்த பாமக உறுதி ஏற்றிருப்பதாக முதல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் முதற்கொண்ட பல்வேறு இடங்களில் பெண்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. போதைப் பொருட்களினுடைய பழக்கம் அதிகமாக இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை தடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது என்ற பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமாக பாமகவினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் இனி தொடர்வார் எனவும் இந்த தீர்மானத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் அதே போல பொருளாளராக திலகபாமா ஆகியோரும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். ஏனென்று கேட்டால் தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டமானது நேற்றைக்கு வரையுமே நடைபெறுமா நடைபெறாதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியானது எழுப்பப்பட்டது. நீதிமன்றங்களுக்கு வழக்கு சென்றது. அந்த வழக்கில் கூட அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியான ஒரு சூழலில் அவரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பதவி காலம் முடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகியவை எல்லாம் அப்பொழுது கருத்தில் கொள்ளப்பட்டது. அதையெல்லாம் முன்னிறுத்தி தற்பொழுது இந்த முக்கிய முடிவானது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வார் என பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. பாமக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.